அன்பு ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். வேதமித்ர ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து ராக்போர்ட் ராஜ் PS. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்றைய தலைப்பு குழந்தை பாக்கியம். இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாகவே கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, இந்த மாதிரி சொல்கிற நபர்கள் நிறையா நம்மள்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குண்டான ரெமிடிகளும் கொடுக்குறோம். அதில் ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நம்ம குறித்து கொடுத்த கால அளவுகளில் குழந்தை பாக்கியமும் உண்டாகி கையில் குழந்தையோடு சந்தோஷமாக வந்துட்டு போனவங்களும் உண்டு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குழந்தையை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு சொல். அதான் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் சொல்லக்கூடியது. அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் தொடர்ச்சியில தான் இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். அப்ப அந்த 1, 5, 9ங்கிற திரிகோணம் அங்க வந்து வேலை செய்யும். 1 என்பது ஜாதகர், 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5 என்பது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, பெயர், புகழ், 5 என்பது அவர்களுடைய குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி 9 என்பது பாக்கியத்தை சொல்லக்கூடியது, அல்லது தந்தை பாவம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்ப அந்த 1, 5, 9 அங்க நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு நபர் தாயாகவோ தந்தையாகவோ ஆகுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத அங்க நம்மளால பார்க்க முடியுங்க. அதே சமயத்துல ஜாதகருடைய லக்னம் அல்லது லக்னாதிபதி ரொம்ப வலுவா இருக்கணுங்க. அதுதாங்க 1ன்னு பார்த்தோம். 1, 5, 9ங்கிற திரிகோணத்துல முதலாவது 1ன்னு பார்த்தோம்ல, அதுதான் லக்னம்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டியது முதல் பாயிண்ட், முதல் சிறப்புன்னு சொல்லலாம். இரண்டாவது இந்த 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்னு வரும்போது புத்திர காரகக்கோள் அப்படிங்கிற குரு அங்க நல்லா இருக்கணும். அதே போல இந்த 5ஆம் பாவக அதிபதி அல்லது 5ஆம் பாவகத்தில் நின்ற கிரகம் அல்லது 5ஆம் பாவகத்தினுடைய தன்மை நல்லா இருக்கணும். இந்த குரு நல்ல நிலையில இருந்துட்டாலே அங்க குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அது சரியான வயதில் உண்டா, தாமத குழந்தை பாக்கியமா அப்படிங்கிறதையும் நம்ம அதில் வந்து பார்க்க முடியும். அப்படிங்கிறது இந்த 5 வந்து வலுவா இருக்கணும். அப்ப இந்த குழந்தை பாக்கியம் தடையை கொடுக்குமா, தாமதத்தை கொடுக்குமாங்கிறத இந்த 1, 5 வச்சு நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் சிறப்பா இருந்தாலும் அங்க வந்து அதை கொடுக்கும். அல்லது 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி இப்படி இருந்தாலும் அங்க வந்து சிறப்பா கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் 9ஆம் பாவங்கிறது கொடுப்பனைன்னு சொல்லி பார்த்துட்டோம். அது நமக்கு பாக்கியம்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப அந்த கொடுப்பனை அப்படிங்கும் பொழுது அந்த பாவம் கெட்டு போகக்கூடாது. அந்த பாவம் கெட்டு போகுது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 7, 9, 11 இந்த பாவகங்களில் சர்ப கிரக தொடர்பு ஏற்பட்டாலோ அல்லது இயற்கை அசுபர் தொடர்பு ஏற்படும் பொழுதோ இவர்களுக்கு அது பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ஒரு குழந்தையை தனது வயிற்றிலே வாங்கி 10 மாத அளவுகள் அதை பாதுகாத்து அதை ஒரு சிசுவாக இந்த பிரபஞ்சத்திலே அவதரிக்க செய்யக்கூடியவள் தாய். அப்ப அந்த தாய்மை நிலை அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய கிரகம்ங்கிறது சந்திரன். அப்ப பெண்களுக்கு சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சந்திரன் கெட்டு போகும்போது அந்த விந்தனை அவங்க கர்ப்பப்பைக்குள்ளேயே போகாம தடுத்துரும். சந்திரன்கிறது நீர் கிரகம், அது அப்படியே வெளியில வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலையை அங்க கொடுத்துரும். அப்ப இந்த 6, 8, 12 அதிபதியா சந்திரன் வந்துடக்கூடாது. அல்லது 6, 8, 12 இந்த அதிபதிகளோட போய் சேர்ந்து உக்காந்துடக்கூடாது. மேலும் சர்ப கிரக தொடர்ச்சியோட போய் சேர்ந்து உட்காந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப இந்த தொடர்பெல்லாம் பெறும்பொழுது அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு ஏக்கமாகவே இருக்குமே ஒழிய, எதிர்பார்ப்பாகவே இருக்குமே ஒழிய, அது அவர்களுக்கு திருப்தியை கொடுக்காது. அப்ப அவர்கள் அதற்கு வெற்றிலை பிரசன் அடிப்படையில வெற்றிலையை உபயோகப்படுத்தி அதோடு ஒரு சில பொருட்களையும் சேர்த்து குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பிட்ட தெய்வ வழிபாடு செய்து அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வரும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இது நிறைய நபர்களுக்கு நம்ம பார்த்துட்டோம். நிறைய அவர்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வர சொல்லி பார்த்து அதுக்கு எந்த மாதிரிலாம் கொடுக்கலாம், அவர்கள் பிறந்த தமிழ் மாதம் என்ன, அந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான காய் என்ன, அந்த காய் அவர்களுக்கு ஹியூமினிட்டி பவரை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதற்காக அதெல்லாம் பார்த்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். அதன் மூலியமா பயனடைந்தவர்கள் நிறைய இருக்காங்க என்பதை இந்த இடத்துல பதிவு பண்ணதுல பெருமிதம் கொள்கிறோம். மேலும் இதுபோல ஜோதிட தகவல்கள், ஜோதிட தேவைகள் இருப்பின் 755 815 64 23 90 92 68 74 92 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்போர்ட் ராஜ் PS.